மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது நம்முடைய தமிழர் குடிகள் வரையற் கல்விக்கூடம் நடத்துகிற தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் பட்டய படிப்பில் நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், தொகை மரபு, உருபியலுக்கு முன்னால் இருக்கிற இந்த தொகை மரபு பகுதியில இறுதி பகுதியில இருக்கிறோம். இந்த இறுதி பகுதி என்பது பெரும்பாலும் அளவை பெயர்களை பற்றிய புணர்ச்சியை குறிப்பதாக இருக்கிறது. இந்த அளவை பெயர்கள் என்பவை தொல்காப்பியர் காலத்து அளவை பெயர்கள். அவர் சொல்லுகிற போதே இந்த 9 எழுத்துக்கள்ல தொடங்குகிற அளவை பெயர்கள் அப்படின்னு ஒரு நூற்பாவில் குறிப்பிடுகிற போது, இன்றைக்கு நாம் அளவை பெயர்களையும் எவை வைத்திருக்கிறோமோ அவையெல்லாம் அன்றைக்கு இல்லை என்பது தெரிகிறது. இப்ப களம், இது இன்றைக்கும் 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிறது. நெல்லு ஒரு களம் என்றால் 12 மரக்கால், இது ஒரு அளவை பெயர். அப்புறம் சகரத்துல சாடி, தகரத்துல தூதை, இந்த கசதப்ப மட்டும்தான் அவர் எடுத்துக்கிறார். மற்ற அளவை பெயர்லாம் அவர் விட்டுறார். தூதை அப்படின்னா ஒரு சங்கு மாதிரி ஒரு சிறிய அளவை. அத உரையாசிரியர் எழுதுகிற போது மிகச்சிறிய அளவை அப்படின்னு எழுதுறாங்க. பானை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவை. நாழி அப்படிங்கிறது முகத்தளவிலையும் இருக்குது, காலத்தை குறிப்பிடுறதுலையும் இருக்குது. அப்போ இந்த கசதப்ப தவிர அப்புறம் மெல்லினத்துல நகரம், மகரம், மண்டைங்கிறது ஒரு அளவை, இடையினத்துல வட்டில்ங்கிறது ஒரு அளவை, அகல்ங்கிறது ஒரு அளவை. இவையெல்லாம் அளவை பெயர்கள். அகல் விளக்குல வர அகல் வேறு, அகல்ங்கிற அளவை பெயர் வேறு. இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். அதே போலவே இன்னும் கூட இந்த ககரத்துல கழஞ்சு என்கிறது, நீங்க 1008 கழஞ்சு பொன் சிலப்பதிகாரத்துல சோழ மன்னன் மாதவிக்கு அந்த நாட்டிய நர்த்தகி பட்டம் கொடுக்கறப்ப கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அந்த கழஞ்சு. சீரகம் அப்படிங்கிறது ஒரு அளவை பெயர் சகரத்துல. தொடி, தகரம், பலம், அதே போல நிறை, மா, இதெல்லாம் இந்த மெல்லினத்துல வரக்கூடிய பெயர்கள். இந்த மாதிரியான இப்ப கால், அரை, முக்கால் போன்ற பெயர்கள். குறை அப்படின்னே ஒரு அளவை பெயர் இருந்திருக்கிறது. பனையின் குறை அப்படின்லாம் பாக்குறோம். அப்போ இது தொடர்கள் வருகிற போது இப்ப பனையின் குறைனா இன்சாரியை வரும். இந்த தொடர்கள் பயன்பாட்டுல மிகுதியாக இருக்கிற காரணத்தினால் தொல்காப்பியருக்கு அந்த தொடர்களுக்கு இலக்கணம் எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதெல்லாம் இந்த தொகை மரபுல குறிப்பிடுகிறார். சில நேரங்கள்ல 2 சொற்களை வேறுபடுத்துவர். அங்கே நிற்பவர் யாவர் அப்படின்னா, அந்த யாவர் என்பது இருக்கிறதே, நான் கூறுவது யாதெனின் என்பதை போல யாவது, யாவர், அது அந்த இடையில இருக்கிற வகரம் போய் யாருன்னு வரலாம். வினாப்பெயர்ல வர்ற யாருக்கும் இங்க வர்ற இந்த யாவர் அப்படிங்கிறதுக்கும் மெல்லிய வேறுபாடு இருக்கிறது. இது குறிப்பு வினைமுற்று. அங்கே யாவர் நிற்கிறாரோ அவரிடம் இதை சொல்க அப்படிங்கிறப்ப அது வினாப்பெயரா வராது, குறிப்பு வினைமுற்றா வரும். இதெல்லாம் ரொம்ப அந்த மெல்லிய குறிப்பு வினைமுற்றுக்கும் வினாப்பெயருக்குமான நுட்பத்தை எல்லாம் குறிப்பிட்டு காட்டி, இந்த குறிப்பு வினைமுற்று வேற்றுமை உருவை ஏற்காது, வினாப்பெயர் வேற்றுமையை ஏற்கும். இப்ப யாரை பார்த்து பேசுகிறாய் அப்படின்னா அந்த யார் வேற, அங்கே நிற்பவர் யாரோ அவரிடம் கூறு அப்படிங்கிறப்ப அந்த யாவர் சுருங்கி வருகிற யார் என்பது வேறு. இதெல்லாம் மொழியல்ல ஒன்றை மிக நுட்பமாக பார்க்கிற பார்வை. இதெல்லாம் இந்த புறநடைங்கிற பகுதியில கொடுத்திருக்கிறார்கள். புறநடைனா விட்டு போன பகுதி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த ஓத்து அப்படின்னா இந்த இயல், இந்த இயல்ல இவையெல்லாம் விட்டு போன பகுதிகள் என குறிப்பிடுகிற தன்மையை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ நாம் இன்றைக்கு பார்க்க போற இந்த பகுதியில நுண்ணிய, மிக நுண்ணிய வேறுபாடுகள். இப்ப என்ன சிக்கல் தொல்காப்பியருக்கு வருகிறது அப்படின்னா, மரக்கிளைன்னு ஒரு தொடர் இருக்கு. மரத்தினது கிளை 6வது வேற்றுமை விரித்தொடர். மரத்தினது கிளைய மரக்கிளைங்கிறப்போ அந்த ககரம் மிகுந்து வந்திருக்கிறது. இதை எளிமையா இலக்கணத்துல அவர் சொல்லி இருக்கலாம். வேற்றுமை தொகையில் கசதப மிகும் அப்படிங்கிறதோட அவர் நின்று இருக்கலாம். அவருக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, இப்ப மரங்கொத்தின்னு ஒரு சொல்லு இருக்குது.
மரத்தினை கொத்தி அதில் உள்ள புழுக்களை எடுத்து வாழுகிற பறவை மரங்கொத்தி. அது மரக்கொத்தின்னு தான் இருக்கணும். ஏன்னா மரத்தினை கொத்தி அப்படிங்கிறப்பவே இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. மரக்கிளையும் அதுவுமே வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அல்லது வேற்றுமை தொகை, ரெண்டுமே வேற்றுமை தொகை. இதுக்கு எப்படி இலக்கணம் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, வலிமிகுதல்ங்கிறது இயல்பானது. நம்ம நிறைய தொடர்கள்ல பார்த்துட்டோம், வேற்றுமை தொடர்ல பார்த்துட்டோம், அல்வழி தொடர்ல பார்த்துட்டோம். வலி மிக வேண்டிய இடத்தில் மெலியும் மிகும். அப்ப அவருக்கு மரக்கிளை சிக்கல் இல்ல, மரங்கொத்தி தான் அவருக்கு சிக்கல் வருது. ஆமா, மரங்குறைத்தான் அப்படின்னு இன்னொரு இடத்துல வருது. ஓஹோ, மரத்தை வெட்டினான். குறைத்தல் அப்படின்னா கிளையை வெட்டுதல் அர்த்தம். அப்போ மரம் குறைத்தான்னு சொல்லுகிற போதும் சரி, மரங்கொத்திங்கிற போதும் சரி, இங்கெல்லாம் இது வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மெல்லினம் மிகுகிறது. இப்படி வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மெல்லினம் மிகலாம் அப்படின்னு இந்த இரண்டாம் வேற்றுமை தொகைநிலை தொடர்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன. அதுக்காக ஒரு தனியா ஒரு நூற்பாவே வச்சிருக்காரு. நான் நண்பர்கள் கையில புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா 158வது நூற்பா பாக்குறோம். மெல்லெழுத்து மிகுவழி வெளிப்படு தோன்றலும் வல்லெழுத்து மிகுவழி வெளிப்படு தோன்றலும். ஆமா, இப்போ எந்தெந்த இடத்துல மெல்லெழுத்து மிகணுமோ அங்க வல்லெழுத்து மிகிறது, எங்க வல்லெழுத்து மிகணுமோ அங்க மெல்லெழுத்து மிகுகிறது அப்படின்னு இவர் நுட்பமாக பேசுகிறார். இப்ப விழ அப்படின்னு ஒரு விளம்பலம் அப்படின்னா விழா மரத்துல காய்த்த பழம் விளம்பலம். அந்த இம் பழம் வர்றதுனால மெலித்தல் இருக்குது. அப்புறம் அந்த விளம்பரத்து கிளையை குறைத்தான்ங்கிறப்போ விளக்குறைத்தான் வருது. அப்போ இம் வர வேண்டிய இடத்துல இக்கு வருது. அப்போ வல்லினம் வந்தால் மெல்லினம் வர வேண்டிய இடத்துல இங்க வந்துடுது. வல்லெழுத்து மிகுவழி வெளிப்படு தோன்றல், மெல்லெழுத்து மிகுவழி வெளிப்படு தோன்றல். இயற்கை மருங்கின் இயற்கை தோன்றல். சில நேரங்கள்ல இயற்கையா எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருக்கிறது. இயல்பாக இருக்க வேண்டிய இடத்துல இயல்பாகவும் இருக்கும், இயல்பா வர இருக்க வேண்டிய இடத்துல மிக்கும் வரும். இப்ப தாய் கொலை அப்படின்னா தாயினது கொலை 6ஆம் வேற்று துவைகளை இயல்பா இருக்கும். இங்கோ தாய்க்கொலை அப்படின்னு சில இடங்கள்ல மிக்கு வருகிறதே. அப்போ விதிவிலக்குகளை தேடுகிறார். எப்பொழுதும் இயல்பாக வருகிற புணர்ச்சியிலிருந்து வேறுபட்டு இருப்பதையா இந்த நூற்பாவில பட்டியலிட்டு காட்டி, அப்போ ஒரு மொழி சரியாக எழுதப்பட வேண்டும், அப்ப அதுக்கு விதியை தர வேண்டும். வல்லினம் வர வேண்டிய இடத்துல இது மெல்லினம் வந்திருக்கிறது, மெல்லினம் வர வேண்டிய இடத்துல இது வந்திருக்கிறது, சாரியை வர வேண்டிய இடத்துல சாரியை வருகிறது அல்லது சாரியை வரவில்லை, அல்லது இரம்பு. இப்போ வண்டினை குணர்ந்தான் வண்டை குணர்ந்தான், வண்டு பெயர் சொல், இன் சாரியை, ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு. வண்டை குணர்ந்தான் அப்படிங்கிறதுல இன்னுங்கிற சாரியை வரல, வண்டினை குணர்ந்தான்ங்கிறதுல இன் சாரியை வந்திருக்கிறது. ஒரு தொடர், ஒரு தொடர், சாரியை வரவேண்டிய தொடர், சாரியை வராமல் எழுதலாம். எப்பவுமே ஒரு இலக்கண ஆசிரியன் விதிகளை விட விதி விலக்குகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். தொல்காப்பியத்தை நம்ம அதை பல இடங்கள்ல பாக்குறோம். இன்னும் நீங்க உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகிற புனியறியல் போன்ற பகுதிகள்ல ஏன்னா மிகுதியான விதி விலக்குகளை அனுமதித்து மொழியினுடைய வளர்ச்சிக்கு அறிவியல் பூர்வமாக நாம் பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அது எங்க ஆசிரியர் இந்த நூற்பாவில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நண்பர்களே. அதான் நம்ம இந்த சான்றுகளை பார்க்கணும். உரையாசிரியர்கள் மிக நுட்பமாக நமக்கு அந்த சான்றுகளை தருகிறார்கள். இந்த உரழ்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நான் கடந்த வகுப்புலயே சொன்னேன், இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாங்கிறத உரட்சி, உரள வருதல் என குறிப்பிடுவார்கள். அப்போ இந்த வண்டினை குறைத்தான் வண்டை குறைத்தான்ங்கிறத இது உரள வந்தது அப்படிம்பாங்க. வண்டினை குறைத்தான் வண்டினை குணர்ந்தான் அப்படின்னா அந்த இன்சாரியை இருக்கிறது, வண்டை குணர்ந்தான் அப்படின்னா இன்சாரியை இல்லை, இது உரட்சி தொடர் அப்படிம்பாங்க. இந்த இரண்டாம் வேற்றுமையில இந்த தொடரை நாம் மிக நுட்பமாக பார்க்கிறோம். உயர்தினை மருங்கின் ஒழியாது வருதலும். நம்பியை குணர்ந்தான் அப்படின்னா அங்க வேற்றுமை உருவு அப்படியே இருக்கும். ஆமா, ஏன்னா அது நீங்க அதை குறைச்சிங்கன்னா அந்த தொடர் நம்பி குணர்ந்தான்னா நம்பியை குணர்ந்தான்னு நம்பிங்கிற மனிதனை கூட்டிட்டு வந்தான்னு அர்த்தம். நம்பி ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தா நம்பி குணர்ந்தான. நம்பிங்கிறது ஆண்கள்ல சிறந்தவனுக்கு நம்பி, பெண்கள்ல சிறந்தவருக்கு நங்கை என்பது பெயர் நண்பர்கள். இந்த உரையாசிரியர்கள் சொல்லுகிற தொடர்களையும் கூட நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும்.
பிற்காலத்துல ஆழ்வார் பாடல்கள்ல இந்த நம்பிங்கிற சொல்ல நம்ம நிறைய பார்க்கலாம். நம்பி ஆண்டார் நம்பி, இறைவனையே இவர்கள் நம்பின்னு சொல்லுவாங்க. ஆண்கள்ல சிறந்தவன நாம நம்பின்னு சொல்லுகிற அந்த சொல்ல இளம்பூர்னர் போன்றவர்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர்கள். அவர்கள் இந்த எடுத்துக்காட்டுகளை தருகிறார்கள். அப்ப தொல்காப்பியம் சொல்லுகிறது ஒரு தொடர் உயர்திணை பெயர், அந்த உயர்திணை பெயர்ல 2ஆம் வேற்றுமை தொடர் வருகிறது. அப்ப அந்த வேற்றுமை உருவை நீக்காமல் தான் இந்த இடத்துல எழுதணும். நீக்கிட்டு எழுதுற இடம் நிறைய, ஆனா இந்த இடத்துல நீக்காமல் எழுதணும். சில இடங்கள்ல விரவு பெயர் வரும், விரவு பெயர்ல அகிரிணை பெயர் வரும், உயர்திணை பெயர் வரும். இந்த விரவு திணை பெயர்ங்கிறத பற்றி நம்ம பலமுறை வகுப்புல சொல்லியிருக்கோம். அந்த காலத்துல இளம்பூர்னர், இந்த காலத்துல சாத்தன்கிற சொல் இருக்கு. சாத்தன்கிற சொல் ஆணுக்கும் இருந்திருக்கிறது, அந்த காலத்துல இருந்த காளை மாட்டுக்கும் பெயர் இருந்திருக்கிறது. சாத்தி அப்படிங்கிற சொல் சாத்தனுடைய மனைவிக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ இருந்திருக்கிறது. அதுவே அப்போது இருந்த பசுமாட்டுக்கும் இருந்திருக்கிறது. எப்படி லட்சுமின்னு பசுமாட்டுக்கு பேர் இருக்கிற மாதிரி. அப்போ ஒரு பெயர் சொல் உயர்திணைக்கும் வந்து அகிரணிக்கும் வந்தால் அதற்கு விரவு திணை பெயர் என்பது பெயர். விரவுதல்னா கலந்திருத்தல். அரிசியில் கல் கலந்திருக்கிறது, விரவி இருக்கிறது. இந்த தொடரில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் விரவி அமைந்துள்ளது. விரவுதல்னா கலந்திருத்தல்னு அர்த்தம். விரவு திணை பெயர் அப்படின்னா ஒரே சொல் உயர்திணைக்கும் வந்து அகிரணிக்கும் வருவது. இப்போ மணிமேகலைன்னு ஒரு சொல் இருக்கு, அது ஒரு பெண்பாற் பெயர், அது ஒரு உயர்திணை பெயர். ஒரு பேருந்துல எழுதி வச்சிருக்கான். பேருந்துல எழுதி வச்சோடனே நம்ம என்ன பண்றோம், மணிமேகலை 4 மணிக்கு போயிட்டானா வந்துட்டானா அப்படின்னு கேட்கிறோம். மணிமேகலை என்பது ஒரு பெண்பாற் பெயர். அது ஒரு பேருந்துல எழுதினோடனே மணிமேகலை வந்ததான்னு கேட்டா கூட சரி, ஒரு உயர்திணை ஒரு அகிரணையாக அங்க திணை விரவி இருக்கிறது. மணிமேகலை என்கிற ஒரு முதல்ல அது ஒரு ஆபரணத்தோட பெயர். மணிமேகலை அப்படின்னா இடுப்புல நாட்டியம் ஆடுகிற பெண்கள் அணிகிற ஒரு அணிகலன். அந்த நாட்டியம் ஆடுகிற பெண்கள் அணிகிற அணிகலன் சிறப்பாக ஒரு பெண்ணுக்கு வருகிறது. முதல்ல அகிரிணை பெயரா இருந்துச்சு, உயர்திணை பெயரா போச்சு. அப்புறம் திரும்ப அது ஒரு பேருந்துக்கு வருது, இன்னொரு அகிரிணைக்கு வருகிறது. அது பரவாயில்ல, அது ஒன்றன்பால்ல சொல்றதுதான் சரி. அது மாதவி மணிமேகலை என்கிற அணியை அணிந்தாள் அப்படின்னா அது ஒரு அணிகலன். ஆமா, மாதவியின் மகள் மணிமேகலை அப்படிங்கிறப்போ அவள் உயர்திணை. அப்ப அங்க மணிமேகலை வந்தாள். மணிமேகலை என்கிற பேருந்து வந்தது அப்படின்னா அது ஒன்றன்பால். மணிமேகலை வந்தானா, மணிமேகலை போய்விட்டானா, அந்த பேருந்த ஓட்டுகிற ஓட்டுநர் ஆண்பாலா இருக்கிறதுனால அந்த பேருந்தையும் ஆண்பால் அழைக்கிறான். இது உண்மையில் திணை வலு. இது தப்பு, சொல்லக்கூடாது. நம்ம வலுவமைதின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அது வலுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை மொழியில ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்ம ஒரு சொல் எவ்வளவு பயணம் செய்கிறது பாருங்கள். ஒரு அணிகலன் பெயர் ஒரு பெண்ணுக்கு அப்புறம் பேருந்துக்கு போய் அந்த பேருந்தை ஓட்டுகிற அந்த ஓட்டுநருடைய திணை எந்த திணையோ அதை கொண்டு அந்த தொடர் முடிகிறது. இதான் நண்பர்களே தமிழ். இங்க தொல்காப்பியருடைய நுட்பம் என்ன இந்த தொகை மரபுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விரவு திணை பெயர்கள் வருகிற போது அங்க அந்த தொடர்கள் வேற்றுமை உருவுகள் வெளிப்பட்டுதான் இருக்கும். கொற்றன் என்கிற பசுவினை கொணர்ந்தான், சாத்தி என்கிற பசுவினை கொணர்ந்தான், கொற்றனை கொணர்ந்தான், பசுவினை கொணர்ந்தான். இங்க அது உயர்திணை ஆண்பால், அங்க அகிரிணை பெண்பால் கூட வரலாம். மொழியில் இப்படி பெயர் சொற்கள் ஒரு திணையிலிருந்து இன்னொரு திணைக்கு போகிற போது நிறைய மாறி இருக்கும். இந்த மாதிரி சொற்கள் நம்ம நூற்றுக்கணக்கில் இன்றைக்கு தமிழ்ல பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரியும், தேன் போன்ற இனிய பாடல்களை உடையது தேவாரம், மூவர் தேவாரம், ஞான சம்பந்தருடைய தேவாரம், நாவுக்கரசருடைய தேவாரம்,
சுந்தரருடைய தேவாரம், அல்லது தேன் அமர்ந்திருக்கிற பூக்களாலான மாலை, ஏதோ அந்த சொல்லுக்கு 2-3 விளக்கங்கள் தருகிறோம். தேவாரம்னு சொல்லி செய்யுளாலான பாடல்ல நம்ம குறிப்பிடுகிறோம் மாலைங்கிற பொருள்ல. அத ஒரு ஊருக்கு பேர் வைக்கிறான். மதுரை பக்கத்துல தேவாரம்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு ஆளுக்கு பெயர் வைக்கிறான். தேவாரம்னு ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு. அப்போ ஒரு அகிரிணை பெயர் மாலை, ஆரம்னா மாலைன்னு தான் அர்த்தம். அது ஒரு இலக்கியத்துக்கு போய் இலக்கியம் புனிதமானது என்பதால் அதை மனிதனும் இடப்பெயருமாக ஆக்கி, அப்போ இதுதான் நம்ம விரவு பெயர் அப்படிங்கிறோம். ஒரு இலக்கியத்தோடைய பெயர் ஒரு மனிதனுக்கு வருகிறது. ஒரு இலக்கியத்தோடைய பெயர் மனிதனுக்கு வருகிற போது உயர்திணை பெயர், அகிரிணை பெயர் உயர்திணைக்கு வருகிற போது விரவுத்திணை பெயர். அதுவே மீண்டும் ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகிற போது அது இன்னொரு அகிரிணிக்கு அந்த பெயர் செல்லுகிறது. இப்படி மொழியில் நிறைய இயல்பாக, அதுவும் தமிழில், அதுக்கு பல காரணிகள். மதம் ஒரு காரணி, புனிதப்படுத்துதல் ஒரு காரணி. இப்ப காவேரி என்பது இவன் புனிதமானதா நினைக்கிறான், இவனுக்கு உணவு தருவது. எனவே காவேரின்னு பிள்ளைக்கு பேர் வைக்கிறான், காவேரின்னு கல்லூரிக்கு பேர் வைக்கிறான். அப்போ இந்த பெயர் சொற்கள் விரவு திணையில வருவதை நாம் கவனிக்கிறோம். அப்ப விரவு திணை பெயர் என்றால் என்ன? ஒரு உயர்திணை பெயர் அகிரிணைக்கும் ஒரு அகிரிணை பெயர் உயர்திணைக்கும் வருமானால் அது விரவு திணை பெயர் எனப்படும். மொழியில இத நம்ம பல இடங்கள்ல நிறைய பார்க்கிறோம். இந்த அகிரிணை விரவு பெயர் அவ்வியல் நிலையில் இந்த அகிரிணையில வருகிற விரவு திணை பெயர்கள்ல வேற்றுமை விரும்பு வெளிப்பட்டு தான் இருக்கும். அப்ப அதுக்கு முன்னால ஒரு எழுதா இருக்கும், முருகன் அந்த சாத்தியை கொண்டு வந்து கட்டினான் அப்படிங்கிறப்போ அது அந்த இடத்துல வேற்றுமை விரும்பை நீக்கி தொகைநிலை தொடர்ல எழுத முடியாது. இதை மிக நுட்பமாக தொல்காப்பியர் கவனித்து ஒன்னையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல சாரியை வரும், வராம இருக்கு, இது உயர்திணை பெயரா இருக்கு, அதனால இங்க வேற்றுமை உருவு, அதுக்கு பக்கத்துல சாரியை கம்பல்சரி வந்திருக்கு. இதுதான் ஒரு மொழியியலாளருடைய வேலை நண்பர்களே. இதெல்லாம் சின்டாக்டிக்கல் தியரி, தொடரியல் கோட்பாடுகள் என்று மொழியியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அங்க நாங்க இது நிபந்தனை உருவு, நிபந்தனையற்ற உருவு, கம்பல்சரியா வரக்கூடிய கேஸ் சைன், நான் கம்பல்சரி கேஸ் சைன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தொல்காப்பியருங்க நுட்பமா கவனிக்கிற. தமிழ்ல இந்த வல்லினம் மெல்லினம் இருக்கிறதுனால வல்லினத்துக்கு பதிலா மெல்லினம் வருவது, மரக்குத்தி மரங்குத்தின்னு வருது. மரக்குத்தி தான் இயல்பு, மரங்குத்தி நாங்க இதை அங்க அலோமார்பியம் அப்படிம்போம் மொழியல்ல. அதாவது ஒரு தொடர்ல ஒரு சொல்லுக்கு பதிலா இன்னொரு சொல் அல்லது ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து தொடர் பொருள் மாறாமல் இருப்பது. தொல்காப்பியருக்கு அந்த மாற்றொலியன் மாற்று உருவன் கோட்பாடு பற்றிய சிந்தனை இருந்திருக்கிறது. ஒரு தொடரில் ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல் வந்தாலும் சொல்லுடைய தொடருடைய பொருள் மாறாது. ஒரு சொல்லில் ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்தாலும் அந்த தொடர் சொல்லுடைய பொருள் மாறாமல் இருப்பதற்கு மாற்றொலியன், இந்த மாற்று உருவன் கோட்பாடுகள் என்று மொழியியல் அது ஒரு பெரிய கோட்பாடு. இத ரொம்ப போகிற போக்குல இந்த 158வது நூற்பாவுல தொல்காப்பியர் ரொம்ப அப்படி எளிமையா சொல்லிட்டு போறத பாக்குறோம். அடியில பாக்குறோம், ஐகார வேற்றுமை திரிபென மொழி, இப்படியெல்லாம் ஐகார வேற்றுமை தொடர்கள், இரண்டாம் வேற்றுமை தொடர்கள் அமைந்து இருக்கின்றன அப்படிங்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த நூற்பாவுக்கு போறோம். இகர ஈற்று பெயர் சொற்கள், ஐகார ஈற்று பெயர் சொற்கள்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா ஒண்ணு இப்ப பருத்தின்னு சொல்லு இருக்கு, அதுல இகரம் ஈற்றுல இருக்கு. ஆமா, அதே போல புலிங்கிற சொல் இருக்கு, ஈகரம் ஈற்றுல இருக்கு. திணை, இந்த திணையில ஐகாரம் ஈற்றுல இருக்கு. இது ஆசிரியர் இகர ஈற்று பெயர்நிலை கிளவி, ஐகார ஈற்று பெயர்நிலை கிளவி, அதுல ஒண்ணுமே இருக்காது. கடைசியில திணை அப்படிங்கிற வேர்ட்ல ஐங்கிற எழுத்து கடைசியில இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஐகார ஈற்று பெயர்நிலை கிளவி, பெயர்நிலை கிளவினா நவுன் அர்த்தம், பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவரு பெயர்நிலை கிளவி அப்படின்பர். இது வேற்றுமை தொடரிலும் அல்வழி தொடரிலும் நான் தொடக்கத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேற்றுமை தொடரினா ஒரு ஒரு கிளியினுடைய மூக்கு, 6ஆம் வேற்றுமை தொடர். கிளியினது சிறகு, கிளியினது கால், இதெல்லாம் 6ஆம் வேற்றுமை தொடர்கள்.
வேற்றுமை தொடர்கள். சின்னூண்டு கிளி, கிளி குறிது. அப்போ அது அல்வழி தொடராயிடும். வேற்றுமை உருவம் அங்க இருக்காது. இதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ அப்படி நம்ம பாக்குறப்போ பருத்தி குறிதுங்கிறப்ப இயல்பாக இருக்கிறது. புலி, கொற்றன் அப்படிங்கிறப்போ அது மிகுந்து இருக்கிறது. அவர் காலத்துல பயன்பாடுகிற சொற்கள். கிளி குறிது அப்படிங்கறத மிகுகிறது, கிளி குறிதுன்னு மிகாமலும் இருக்கிறது. இதுதான் உரைச்சி அப்படிம்பாங்க. அப்போ இந்த 156வது நூற்பாவில இயல்பாகுனவும் வல்லெழுத்து மிகுனவும் தெளிவா சொல்றார். இயல்பா வல்லெழுத்தோ மெல்லெழுத்தோ மிகாமல் வருகிற புணர்ச்சிக்கு இயல்பு புணர்ச்சின்னு பேரு. முருகன் வந்தான்னா இயல்பு புணர்ச்சி, வீடு கட்டினான்னா இயல்பு புணர்ச்சி, நான் பேசுகிறேன்னா இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சின்னா அங்க இக்கோ, இச்சோ, இத்தோ, இந்தோ எந்த எழுத்தும் மிகாமல் இயல்பா இருப்பது இயல்பு புணர்ச்சி. மிகுதல்னா மிக்கு வருதல். கிளி சின்னூண்டு, கிளி குறிது, கிளி குறிது. இக்கு போட்டும் சொல்லலாம், இக்கு போடாமலும் சொல்லலாம். அதனாலதான் ஆசிரியர் இது இயல்பாகுன வல்லெழுத்து மிகுன. எப்பவுமே இதெல்லாம் உலக வழக்குல எப்படி இருக்கோ அதை பார்ப்பாங்க. அப்ப இகர ஈற்று பெயர்கள், ஐகார ஈற்று பெயர்கள் வேற்றுமையிலேயும் அல்வியலையும் வழி மிகுந்து வரலாம், மிகாமலும் வரலாம். இதான் இந்த நூற்பா தருகிற கொள்கை நண்பர்களே. அடுத்த நூற்பாவுக்கு போயிடலாம். இதான் நான் கடந்த வகுப்புலயே சொன்னேன். சுட்டு முதலாகிய இகர இறுதியினை அதோலி இதோலி. இந்த அதோலி இதோலி என்பது இருக்கிறதே, இது உரையாசிரியர்கள் காலத்துல இளம்பூர்னரே சொல்றாரு, என் காலத்துல இது இல்ல. ஆமா, அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதோ அங்கே இருக்கிற பொருள் தான் அர்த்தம். ஆமா, ஆண்டை ஈண்டை அப்படின்னா அங்கே இருப்பது, இங்கே இருப்பது. யாண்டை எங்கே இருப்பது. இந்த சொற்கள்லாம் வினாப்பெயர்கள்னு பேர், சுட்டு பெயர்கள்னு பேர். நம்ம சாதாரணமா இப்ப பேச்சு வழக்குல என்ன சுட்டு பெயர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன்னு சுட்டு பெயர் இருக்கு, இவன்னு சுட்டு பெயர் இருக்கு. இவன்கிறது அண்மை சுட்டு பெயர், அவன்கிறது சேய்மை சுட்டு பெயர். இது இருக்கு, அது இருக்கு. இதுங்கிறது அண்மை சுட்டு பெயர், அதுங்கிறது சேய்மை சுட்டு பெயர். இதுல அவன்கிறது ஆண்பால், அவள்ங்கிறது பெண்பால், அது இதுங்கிறது ஒன்றன்பால். இந்த அதோலி இதோலி என்பது ஒன்றன்பால். இதை எப்படி அவர் சொல்றாருன்னா, இகர ஈற்று சுட்டு பெயருங்கிறார். அந்த இகர ஈற்று சுட்டு பெயர் இன்றைக்கு நடைமுறையில் இல்ல, ஐகார ஈற்று சுட்டு பெயருங்கிறார். அவைங்கிறது நமக்கு தெரியும். ஆண்டை ஈண்டைங்கிற சொல்லலாம் உரையாசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். சொல்லிட்டு எகர முதல் வினாவின் இகர இறுதி எதோலி. அப்புறம் சுற்றுச்சினை நீடிய ஐயன் இறுதி. சுற்று நீளுதல் அப்படின்னா ஆ இ உ இந்த மூணு தான் சுட்டெழுத்து. ஆ நீண்டு ஆண் வரும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். வடதேங்குடம், தென்குமரி, ஆயிடை தமிழ் குரு நல்லுலகம். அந்த இடை அவ்விடைன்னு இருக்கணும். அவ்விடை இருக்க வேண்டியது ஆயிடைன்னு நீளுகிறது. அப்படி ஆ என்கிற சுட்டு பெயர் ஆ என நீள முடியும். ஈ என்கிற சுட்டு எழுத்து ஈ என ஈண்டை நீள முடியும். ஊ ஊண்டை, ஊன்னா பின்பகுதின்னு அர்த்தம். ஆமா, எபவுட்டன் சொல்றோம்ல, இப்ப முதுகு பகுதின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஆ என்பது சுட்டெழுத்து, ஈ என்பது சுட்டெழுத்து, ஊ என்பது சுட்டெழுத்து அப்படிங்கறது நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, அதே போல யாவின் வினாவின் ஐயன் இறுதியும் யாண்டை. அப்போ இவருக்கு இந்த அதோலி இதோலி எதோலி ஆண்டை ஈண்டை அந்த அந்த சொற்கள் வல்லெழுத்து மிகுனவும் உரல் ஆகணும். உரள்தல் மிக்கும் வரலாம், மிகாமலும் வரலாம். இதுதான் இலக்கணம். இதோலி நம்ம பார்த்தது இலக்கண கலை சொல். அதோலி இதோலிங்கிறதுக்கு தொல்காப்பியர் என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அதே போல இந்த சுற்றுச்சினை நீடிய ஐயன் இறுதி அப்படிங்கிறது அந்த ஆண்டைங்கிற சொல்ல குறிக்கும். ஆண்டைனா ஆளுபவனுக்கு இருக்கக்கூடிய ஆண்டை இல்ல. இன் தட் பிளேஸ், இன் ஹியர் இண்டை, இன் பிஹைண்ட் அதான் உண்டை, இன் வேர் யாண்டை, எங்கே. இதான் நண்பர்களே மிக இன்றியமையாதது. ஒரு மொழி 10,000 ஆண்டுகளுக்கு மேல தொன்மையான மொழி, 5000 ஆண்டுகள் எழுதப்பட்ட இலக்கணம். அப்ப பயன்பாட்டில் இருந்த சுட்டுப்பெயர் வினாப்பெயர் அதை நம்முடைய தொல்காப்பியம் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதனாலதான் ஒரு பெரிய சொல் கருவூலம். அது அழிந்து போச்சு. அந்த சொற்கள் எல்லாம் இன்னைக்கு இல்ல. அவர் காலத்துல இலக்கியத்துல நிறைய பயின்று வந்து இருக்குது. அது அப்படியே இவர்கள் பாதுகாக்கிறார்கள்.
தொல்காப்பியர் அப்படியே இங்கே பாதுகாக்கிறார். சுட்டு சினை நீடிய ஐயன் இறுதி ஆண்டை ஈண்டை யாயன் வினாவின் ஐயன் இறுதி யாண்டை வள்ளெழுத்து மிகுனவும் உரல் ஆகுனவும். அதுல கூட பாத்தீங்கன்னா மிகுன உரல் ஆகுன அதெல்லாம் தன்னகரம் வரும். அது ரொம்ப நுட்பமா பேச வேண்டிய ஒண்ணு. இப்போ மாடுகள் வந்தன, இது பலவின்பால் வினைமுற்று தொடர். இப்படி ஆகுன அப்படின்னா அந்த சொற்கள் 20ஆம் நூற்றாண்டுல ஆடுகள் வந்தன, மாடுகள் மேய்கின்றன, பேருந்துகள் ஓடுகின்றன அப்படின்னு அந்த ரன்னகரமா மாறி இருக்கு. அதுதான் தொல்காப்பியர் கால மொழி நிலைக்கும் 20ஆம் நூற்றாண்டு மொழி நிலைக்குமான வேறுபாடு. அப்போ இந்த தகரத்தை அடுத்து வருகிற நகரம் இருக்க வேண்டிய வினைமுற்று விகுதிகள் இதுக்கெல்லாம் ஒரு 5000 ஆண்டு ஆகணும். அதான் கா வெள்ளைவார்னர் சொல்லுவார், ஒரு மொழியில இந்த மாதிரி ஒரு சேஞ்ச், ஒரு பொனின் சேஞ்ச், ஒரு ஒளியன் சேஞ்ச், ஒரு ஒளியனுக்காக இன்னொரு வலியன் ஒளியன் அந்த பலவின்பால் வினைமுற்றே நம்ம பயன்படுத்த மாட்டோங்கிறது வேறு. ஆமா, அடுத்து வருவது செய்திகள்ங்கிறான், அடுத்து வருவனதான் செய்திகள். அந்த வருவனங்கிற 2 சொல்லினாவே தன்னகரமா இருந்திருக்குங்கிறது தான் தொல்காப்பிய மொழி நிலை. இதான் நம்ம லாங்குவேஜ் ஆஃப் தொல்காப்பியம் நாங்க சொல்லுவோம். தொல்காப்பியர் காலத்துல அந்த வருவன அப்படிங்கிற தன்னகரம் இருந்தது, ரன்னகரமாக மாறி இருக்கிறது. மொழியில் சங்க இலக்கியத்தை நிறைய பார்க்கலாம். சில 1000 ஆண்டு மாற்றங்களில் இப்படி மாற்றங்கள் நிகழும். சார் உரல் ஆகுன, வல்லெழுத்து மிகுன, மிகுனு தன்னகரத்தோடு முடிஞ்சிட்டாரு. மிகுந்து வருவனன்னு இப்ப சொல்றோம். உரட்சியாக வருவன, இது 20th century தமிழ், 20ஆம் நூற்றாண்டு தமிழ். கசதப வந்தும் இருக்கலாம், வராமலும் இருக்கலாம். அது உரழ்ந்து வருவன அப்படிங்கிறது தொல்காப்பியத்தை உரல் ஆகுன, மிகுன. இதான் நாம் மிக நுட்பமா தொல்காப்பியத்தை கவனிக்கணும். சொல்லிய மருங்கின் உலகன மலிவா மேல சொன்ன இந்த தொடர்கள் எல்லாம் இது அதோலி கொண்டான், இதோலி கொண்டான் அப்படின்னா அங்க வாங்கினா இங்க வாங்கினா அப்படிங்கிறது இக்கு நிற்கு வரலாம், மிகாமலும் வரலாம். இவ்வழி கொண்டான், அவ்வழி கொண்டான், வழி இந்த இடம். இந்த இவ்வழி அவ்வழிங்கிறது வேணு மீனிங் இல்ல, அதுவும் அந்த இந்த பிளேஸ் அந்த செய்மை சுட்டு அந்த அண்மை சுட்டு தான். ஆமா, ஊவழி, ஊவழினா பின்பக்கம், பின்னிடத்தில் கொண்டான். இதை நான் ஏன் மீண்டும் இங்க உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால் நண்பர்களே, இப்படி தொடர்கள் அப்போ இருந்திருக்கின்றன. அந்த இடத்தில்ங்கிறது ஆங்க வைமானம், இந்த இடத்தில்ங்கிறது ஈங்க வைமானம், ஊங்க வைமானம். இவையெல்லாம் அந்த ஐகார ஈற்று சுட்டுப்பெயர்கள். இப்ப இந்த ஐகார ஈற்று சுற்றுப்பெயர்கள் உலக வழக்குல கிடையாது. ஆனா சங்க இலக்கியத்தில் இருக்கு. சங்க இலக்கியத்தை படிக்கணுமா இது தெரியும். அதுக்காக நம்ம அந்த தொல்காப்பியத்தை படிப்பதனுடைய நோக்கமே நண்பர்களே, சங்க இலக்கியத்தை படிப்பதற்கு இது தேவைப்படும். சரி, அடுத்த நூற்பா ரொம்ப முக்கியமான நூற்பா. இந்த நூற்பா என்னன்னா நன்னுள்ள எளிமையா இருக்கும். அந்த நூற்பா மாணவர்கள் இங்க முதுகலை படிக்கிற மாணவர்கள் இருக்கிறீர்கள் தெரியும். நன்னுள்ள என்ன படிச்சிருப்பீங்க? தனிக்குறில் ஒற்று உயிர்வரின் ரெட்டம்னு படிச்சிருப்பீங்க. அது ஒண்ணும் இல்ல, இப்ப மண்ணுயிர்னு ஒரு தொடர் இருக்கு, நிலை பெற்ற உயிர்னு அர்த்தம். மா போட்டு 2 சொல்லி இன் போடுறோம். அந்த இன் ரெட்டித்து மண்ணுயிர்னு வரும். இப்ப விண்ணகம்னு ஒரு சொல்லு இருக்கு, விண் குட்டல் அகம், தனிக்குறில் ஒற்று உயிர்வரின் ரெட்டும் அப்படிங்கிறது நன்னூல் இலக்கணம். தொல்காப்பியர் அந்த உயிரெழுத்து வர்றதெல்லாம் விட்டுட்டார். மெய்யெழுத்து வந்தாலும் ரெட்டிக்கியா அப்படிங்கிறது தொல்காப்பியர் காலத்து மொழி நிலை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறியதன் முன்னர் தன் உருபு ரெட்டல். குறிலெழுத்து முன்னால் இருக்கிற மெய்யெழுத்து தானே ரெட்டிக்கும். உரையாசிரியர் இங்க நிறைய சான்று கொடுக்குறாங்க இந்த தன் உருபு ரெட்டித்தல் அப்படிங்கிறதுல. பொன்னகல், மண்ணகல், அதெல்லாம் ரொம்ப நுட்பமான உரையாசிரியர்கள் தருகிற கருத்து. மண்ணை அகன்று எடுப்பது மண்ணகல், பொன்னை மண்ணை அகன்று அங்கக்கூடிய பொன்னை அகன்று எடுப்பது பொன்னகல், மண்ணகல். நமக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டுக்கு இப்ப பல்லுயிர்னு ஒரு சொல்லு இருக்கு, விண்ணகம்ங்கிற ஒரு சொல்லு இருக்கு, அல்லது
தொல்லியல் ஒரு சொல் இருக்கு, தொல் தனிக்குறில் ஒற்று. அப்ப இந்த வருகிற போது அந்த ரெட்டிக்கிறது, இது இப்படி எல்லா சொற்களையுமே நம்ம சொல்லலாம். சரி, தொல்காப்பியம் என்ன பேசுகிறது? நெடியதன் முன்னர் ஒற்றுமை கெடுதலும். நெடில் எழுத்தை அடுத்து வருகிற போது அந்த ஒற்றில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து நீங்கிவிடும். இப்ப சான்று கொடுத்திருக்காங்க. கோல் தீது கோல் நன்று. கோல்னா மன்னனுடைய ஆட்சி, அவனுடைய செங்கோல். மன்னனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுன்னா கோல் நன்று கோல் நன்று ரெண்டகரமா மாறிடும். மன்னனுடைய ஆட்சி சரியில்லைன்னா கோல் தீது கோன் ட்ரீது அப்படின்னு வந்துடும். அந்த அவனுடைய அந்த செங்கோல் தான் காலப்போக்குல கோணாகுரம் மாறிடுது, லகர நகரமா மாறும். ஆமா, பல கூட்டல் முகம் பன்முகம் வரும். அது மாதிரி அந்த காலத்துல மன்னன் வந்து ஒரு நாடாளுகிற மன்னன் ஒரு பெரிய செங்கோல் வச்சிருக்கிறான், கோல் தீது. அது நடில் எழுத்து வருகிற அடுத்து குற்றெழுத்து. இதை உரையாசிரியர்கள் சான்றுக்கு தருகிறார்கள். இப்ப நம்ம காலத்துல எந்த சான்றுனாலும் சொல்லி பார்த்துக்கலாம். ஆமா, பால் எடுத்துக்கலாம், நெடில் எழுத்து, பால் தீது, பாரீது, லகர ரகம் ஆயிடும். பாரீது அப்படிங்கிறதுல பால் இருக்கா? சரி இருக்கு, லகர ரகம் ஆயிடுச்சு, அந்த தீதுல இருக்கக்கூடிய தகரம் போயிடுச்சு. அதான் அந்த மெய்யெழுத்து திரியும் அப்படிங்கிறதோட இவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள். நண்பர்களே, நான் மிக நுட்பமாக இதை பார்க்கிறோம். அதனால இந்த தொடர் நமக்கு இந்த நன்னூல் தொடரை தனிக்குறி உற்று உயிர்வரின் ரெட்டுங்கிற அந்த நூற்பாவை நினைவூட்டுவதாக இருக்கிறது. பெரும்பாலும் தொல்காப்பியத்திலேருந்து பல நூற்பாக்களை எடுத்துதான் நன்னூலர் நூலை எழுதி இருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்று. அப்புறம் 6ஆம் வேற்றுமை உருபுக்கும் 4ஆம் வேற்றுமை உருபுக்கும் ஆசிரியர் வர்றாரு. நமக்கு தெரியும் கு 4ஆம் வேற்றுமை உருபு, அது 6ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சொற்கள் அதுவும் இந்த அந்த தொடரை படிக்கிறேன் பாருங்க. 6ன் உறுப்பினும் 4ன் உறுப்பினும் கூறிய குற்று இரட்டல் இல்லை, ஈராகு புள்ளி அகரமுடு நிலையும் நெடுமுதல் குறுகும் மொழி முன்னாக. அப்படின்னா என்ன சார்? இப்ப எமக்குன்னு ஒரு தொடர் இருக்கு, உன்னுன்னு ஒரு சொல் இருக்கு, என்னன்னு ஒரு சொல் இருக்கு, அல்லது நான்கிற சொல்லி வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நவுன். இப்ப நீங்கிற ஒரு சொல்லு இருக்கு, செகண்ட் பர்சன் சிங்குலர் நவுன் நீ. அந்த நீ உன்னுன்னு தெரியும் ஒரு வேற்றுமை உருவு வருகிற போது. உனக்கு, உன்னை, நீனுக்கு, நீனை, அதெல்லாம் சங்கலிக்கியம். நின்ன கிண்ணைக்கு மாறுபடிந்தே, நின்னோட பருவன் கண்ணைக்கு மாறுபடுத்தே சங்கலிக்கியம். 20ஆம் நூற்றாண்டு தமிழ்ல ஏன் தொல்காப்பியர் காலத்திலேயே உன்னைன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப உனக்குன்னு வருது. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, அந்த தனிக்குறில் ஒற்று ரெட்டிக்கணுமே, உன்னக்குன்னு வருமா? வராதியா? நம்மக்குன்னு வருமா? வராதியா? நம்மதுன்னு வருமா? வராதியா? நம் அப்படிங்கிறது நமதுன்னு அப்படியே வந்துருங்கயா, ரெட்டிக்காதியாங்கிறாருங்க. இதாங்க நுணுக்கமான செய்தி. அந்த 2வது வரியை பாருங்க. குற்று ஒற்று இரட்டல் இல்லை. மாணவன் அவரை கேட்கிறான் தொல்காப்பியரை, 2 இந்த ஒத்த குறியில அடுத்து மெய்யெழுத்து இருந்தா ரெட்டிக்கும்னு சொன்னியா, எனதுங்கிறதுல என்னதுன்னு வரலையா, நமதுங்கிறதுல நம்மதுன்னு வரலையா? எனப்போ சரிப்பா, அதை விட்டுறப்பா. இந்த இடத்துலலாம் 6ஆம் வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு, அதுல ரொம்ப நுட்பமான ஒரு சிக்கல் இருக்கு. இத மாணவர்கள் மிக நுட்பமா கவனிக்கணும், மிக மிக நுட்பமா கவனிக்கணும். தொல்காப்பியர் வேற்றுமையில என்ன சொல்லுவாருன்னா, எனது மகள்னு சொல்ல மாட்டாரு, எனக்கு மகள். அதாவது எனக்கு மகள் உறவை உடையவள், எனக்கு மனைவி உறவை உடையவள், எனக்கு மனைவி, எனக்கு தந்தை உறவை உடையவன், எனக்கு தந்தை, எனக்கு தாய், எனது தாய் இல்ல. ஏன்னா அது உடைமை பொருளாயிடும். உயர்திணை உடைமையாக முடியாது. உயர்திணை உடைமையாக முடியாது என்பதால் 6ஆம் வேற்றுமை உருவுக்கு போல 4ஆம் வேற்றுமை உருவு தான் வரும். அப்ப வர்றப்போ அந்த உறவை உடையவள்ங்கிற சொல் அங்க வரும். அப்ப எனக்கு தந்தை, எனக்கு மாணவன், எனது மாணவன் இல்ல, எனக்கு ஆசிரியர், எனது ஆசிரியர் இல்ல. ஒருவர் நன்றாக தமிழ் எழுத வேண்டும் என்று நினைப்பாரையானால் இந்த தொகை மரபுல ஆசிரியர் குறிப்பிடுகிற 6ஆவது வேற்றுமை உருவு, 4ஆவது வேற்றுமை உருவு, இந்த 4ஆவது வேற்றுமை உருவு இருக்கிறதே, இது உறவு பெயர்களை சொல்லுகிற போது
வருவதில்லை நண்பர்களே. அதை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். எனக்கு மகன் அப்படின்னு எல்லாம் ஆறன் உரிபினும் நான்கன் உரிபினும் கூறிய குத்து இங்க ரெட்டிக்காது அப்படின்னு பாக்குறோம். ஆமா, ஈராக புள்ளி அகர் முடு நிலையும் நெடுமுதல் குறுகுதல் மொழிமும் தான இந்த புள்ளிகள் நீள்றதை பத்தி ஆசிரியர் பேசுகிறார். நும்மன் இறுதியும் அந்நிலை தெரியாது. நுமது நுமக்கு, அதுவும் அப்படிதான். நும்மக்கு நும்மதுன்னு வராதியா. புள்ளி இறுதி உகரம் பெறாத இடம். உரிங்கின்னு ஒரு சொல் அப்ப இருந்திருக்கு நண்பர்களே. பொருந்துன்னு ஒரு சொல் அப்ப இருந்திருக்கு நண்பர்களே. ஆமா, அப்போ அந்த உரிங் அது பொருந்து அது அந்த சொற்களையும் அது வராது. அப்ப இப்ப உலக வழக்குல அது இல்ல. இந்த உறிஞ்ச் இந்த பொருந்து அது இப்பெல்லாம் இதுவும் அதுவும் ஒன்றாக பொருந்துதல். அப்ப இந்த பொருந்துதல்ங்கிற ஒரு வினைப்பெயரை நம்ம அத சொல்லிட்டோம். உறிஞ்சுதல் அல்லது உரியதாக இருத்தல், உரிமை உடைமை அப்படிங்கிற சொல்ல நம்ம ஆக்கிட்டோம். அப்ப உரிந்துங்கிற சொல் அப்படியே இருந்திருக்கிறது, அதை கவனிக்கிறோம். சரி, இப்போ உயிரும் புள்ளியும் இறுதியாகி அளவும் நிறையும் என்னும் சுட்டி இந்த 165வது நூற்பா பாக்குறோம் நண்பர்களே. உலவனப்பட்ட எல்லா சொல்லும் தத்தம் கிளவி தம்மகப்பட்ட முத்தை வருவும் காலம் தோன்றின் ஒத்ததென்ப ஏஎன் சாரியே. அதாவது 2 அளவை பிறகுகள் வருகிற போது இடையில ஏகாரம் வரும். இது சிம்பிளா தான். இப்ப மணி 4:15 4:15 4:15 வரப்ப ஏகாரம் சாரியை வரும். ஆமா, இந்த இடத்துல அத நுட்பமா கவனிக்கிறோம் நம்ம. ஆமா, உயிரும் புள்ளியும் அது உயிரெழுத்து பெற்று வச்சிருக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் சரி, மெய்யெழுத்தை கொண்டு முடிகிற சொல்லாக இருந்தாலும் சரி, 2 அளவை பெயர்கள் வருகிற போது அப்போ இந்த அவங்க என்ன சொல்றாங்க, உலக்கே ஆளக்குங்கிறாங்க, கலனே பதக்குங்கிறாங்க. அவங்க காலத்துல உலக்கே ஆளக்கு கலனே பதக்கு ஏகார வருதுங்கிறாங்க. நம்ம காலத்துல 4 கால் இருக்கு, 5 கால் இருக்கு, 5:45 இருக்கு. பேச்சு வழக்குல எழுத்து வழக்குல இப்ப டைம் என்னங்க 4 காலுங்க. இப்ப மணி என்னங்க 5:45ங்க. 5:45 செய்யறப்ப 5:45 வந்துருது. ஏகாரம் இடையில் வரும் அப்படிங்கிறதுதான் நம்ம காணியே முந்திரிகைங்கிறாங்க ஒரே ஆசிரியர். இப்ப நமக்கு காணியும் தெரியாது, முந்திரிகையும் தெரியல. அவங்க அந்த அளவை பேருக்கு இடையில ஏகாரம் வரும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக. அதே போல இந்த அறை, அறைனா ஆப்ஷன் நமக்கு தெரியும். முந்தரை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, 4 அப்படின்னு இருக்கு. அவங்க 1.5ங்கிற சொல்ல எடுத்துக்கிறாங்க, உலக்கு அறைங்கிறத சொல்றாங்க. ஒரு உலக்கு அரை உலக்குங்கிறத உலக்கு அறை. ஆமா, தொடி அறை, ஒரு தொடி. தொடி அறைனா தொடையில பாதி, தொடியில பாதி. இந்த வள்ளுவர் கூட தொடி கசு இதெல்லாம் பயன்படுத்துவார். இந்த சிறிய எண்கள், மிக நுண்ணிய எண்கள், இந்த எண்களுக்குள்ளேயும் அறைங்கிற சொல்லு வருகிற போது அது அப்படியே இயல்பா புணர்ந்துரும். அங்க சாரியைக்கெல்லாம் வேலை இல்ல. தொல்காப்பியர் சொல்லு வருகிற இலக்கணம் பண்பு அங்க சாரியை வராது என்பது, வலி மிகாது என்பது. ஆனா அந்த அறைங்கிற தனி எண்ணு பெயரை மட்டும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னா, உயிர் மயங்கியல்ல புள்ளி மயங்கியல்ல எண்ணு பெயர் படிச்சு தனியா இருக்கு. அதுல விதிவிலக்கான செய்திகளையே ஆசிரியர். அப்ப தொகை மரபு என்பது உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல்ல விதிவிலக்கான இலக்கணங்களை கூறுகிற பகுதி. அதே போல பாருங்க, அறை மாறிய குறைன்னு ஒரு அளவை பெயர் இருக்கு. நாம் மிக நுட்பமாக இதை கவனிக்கிறோம். கால் நமக்கு தெரியும், அறை நமக்கு தெரியும், முக்கால் நமக்கு தெரியும், குறைங்கிற சொல் நமக்கு தெரியாது. அதுக்கு இலக்கணம் எழுதுற, குறையன் கிளவி முன்வருகாலை நிறைய தோன்றும் வேற்றுமை இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு அது உரிக்குறை. ஒரு உரி வெண்ணெயில இது குறையுது, உரி அந்த குறைதல்ங்கிற அளவு. கலக்குறை அது எவ்வளவுன்னு தெரியல, 1/4 பகுதியா அரைப்பகுதியா. அந்த குறைங்கிற அளவு பேருக்கு உரையாசிரியரும் நமக்கு எந்த விளக்கமும் சொல்லல. தொடிக்குறை. ஆமா, அதே போல கொள்குறை, காணிக்குறை, கால் குறை, இதெல்லாம் அந்த அடிஷனலா அந்த குறைங்கிற அளவை பெயராக வருவது. காலும் குறையும், காணியும் குறையும், உரியும் குறையும். அந்த குறை என்பது எது? ஏற்கனவே இருக்கிறதோ ஃபுல்லா இருக்கிறதோ லெஸ்ஸா இருக்குதா அப்படி மீனிங் இல்ல. இந்த குறை என்பது ஒரு அளவை பெயராகவே எப்பொழுதும் இருந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இது பின்னாடி நம்ம நிகழ்வுகள்ல பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவு அதற்கு விளக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தொல்காப்பியம் பல நேரங்கள்ல புரியாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னைய மொழிநடைக்கான இலக்கணம்.
தொல்காப்பியம் இஸ் நாட் கான்டெம்பரரி கிராமர். நம்முடைய சமகாலத்து இலக்கணம் இல்லை. அப்ப இருந்த இலக்கண கூறுகள் பல இப்பொழுது பொருந்துகிற. இப்ப பாருங்க, குற்றியலுகிறதுக்கு இன்னியன் சாரியை வரும் அப்படிங்கிறார். உலக்கு வண்டொடு குற்றியலுகிறோம். உலக்கின் குறை, களஞ்சின் குறை, ஒன்றின் குறை. அந்த அந்த குற்றியலுகிற வரும்போது இன்சாரியை வரும். அது எல்லா எண்ண பேர்லயுமே நம்ம பார்க்கிறோம். 13, 14, அந்த 15, 16 எல்லாமே 10ங்கிறது வண்டொடு குற்றியலுகிறோம். அந்த வண்டொடு குற்றியலுகிறது இன்சாரியை வருது. நம்ம எல்லா எண்ண பேர்லையும் பார்க்கிறோம். அந்த களஞ்சில மட்டும் இல்ல, உலக்குல மட்டும் இல்ல. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். 1, 2, 3, 4, 5 எல்லாமே குற்றியலுகிறோம் தான். அதுவும் வண்டொடு குற்றியலுகிறோம். 6 மட்டும் நெடுங்கல் குட்டிடுறோம். 8, 10 வண்டொடு குற்றியலுகிறோம். அந்த 10ல தான் அந்த இன்சாரியை வருகிறதுன்னு நம்ம சொன்னோம். 13, 13, 15, 15, 17, 17 அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம். ஆமா, அப்புறம் கூட 67, 68ல கூட அந்த ஈ வரும். இன்சாரியில இருக்கக்கூடிய இன் 2 சொல்லி இன் போயிடும். 37, 38, அது 37, 48, 89 இருக்கணும். அந்த இன்னில் இருக்கக்கூடிய ரன்னகரம் போது ஈ மட்டும் இருக்கும். அது நாங்க சாரியை குறைந்து வருதல் அப்படிம்போம். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இப்ப 81 அப்படின்னா 8 என்பது ஒரு எண்ணு பெயர், 10 என்பது ஒரு எண்ணு பெயர், 1 என்பது ஒரு எண்ணு பெயர், 3 எண்ணு இன்சாரியை வருகிறது. அந்த இன்சாரியில் இருக்கக்கூடிய நகர உற்று நீங்கி இருக்கிறது 81, 91, 67, 27 சொல்றோம். அதுல இன்சாரியில அந்த ரன்னகரம் இல்லை, ரன்னகரம் மறையும். இதுதான் தொல்காப்பியம் நுட்பமாக பார்த்து பேசுகிற செய்தி. அப்ப இவ்வளவு நாளா நம்ம அதை 21 தான் படிச்சுட்டு இருந்தோம், 22 தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல இருக்கிற எண்ணு பெயரும் அங்க இருக்கிற சாரியையும் அந்த சாரியில் இருக்கக்கூடிய ஒற்று நீங்கிய தன்மையும் நமக்கு தெரிவதில்லை நண்பர்களே. இந்த தொல்காப்பியத்தை படிக்கிற போது சொற்களை உடைப்பது எப்படி, பெயர் சொல்லையும் சாரியையும் வேற்றுமை உருவையும் எப்படி உடைத்து பார்ப்பது, சொற்களை சரியா உடைக்க தெரியணும். உடைச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு, தொடருடைய கட்டமைப்பு புரிஞ்சுது. இதுதான் நாங்க மார்போபோனாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படிம்போம். 2 சொற்கள் சேர்ந்து வருவது ஏற்படுகிற ஒலியன் மாற்றம். அந்த ஒலியன் மாற்றம் இருக்கிறதே அது மொழியல்ல, பெரிய தேரி, பெரிய கொள்கை என பேசப்படுகிறது. இதை நம்ம கவனிக்கிறோம். அப்புறம் பாருங்க, அத்திடை வருமும் களமின் அளவே. களம்ங்கிற ஒரு அளவை பெயர் இருக்கிறது. அதுல அத்துச்சாரியை வருது, நமக்கு பார்த்ததுதான். மரம்ங்கிற பெயர் சொல்ல கூட மரத்தை அத்துச்சாரியை வரும். அப்ப களம்ங்கிற சொல்ல வர்றது தப்பு இல்லை. 12 மார்க்கா ஒரு களம். அப்ப சொல்றப்போ களத்து குறை, களம்ங்கிற அந்த அளவையோடு குறைங்கிற எண்ணு பேர் கூட வருது. அந்த குறைங்கிற அளவு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம். களத்து குறை அப்படிங்கிற சொல் பேசப்படுகிறது. நான் கடந்த வகுப்புல சொன்னேன், பனை எண் அளவும், பனைங்கிற அளவு கூட அப்படிதான். கா எண் நிறையும், கா என்பது நிறுத்தல் அளவை பெயர் சொல் அப்படிங்கிறார் ஆசிரியர். சொல்லிட்டு அங்கேயும் இது எப்படி வரும் அப்படிங்கிறார். அதுவும் இன்சாரியை வரும். பாருங்க, நினையுங்காலை என்னோடு சிவனும். சிவனுதல்னா சேர்ந்தல் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அப்போ பனையின் 10, பனையின் 2, பனை என்பது ஒரு அளவை பெயர், அதுக்கு மேல 2. எப்போ 10 2, 10 3 மாதிரி பனையின் 2, பனையின் 3 ஒரு அளவை பெயர். அதே போல காவின் 2, காவின் 3. கா என்பது ஒரு அளவை பெயர். காண சோலைங்கிறது இன்னொரு பொருள். காண என காப்பாற்று அப்படிங்கிற வெர்பல் ரூட் அது வேறு. கா என்பது ஒரு அளவை பெயராக வருகிறது. அப்போ ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு இது பெயர் சொல்லா இருந்தா என்ன, வினை சொல்லா இருந்தா என்ன, அளவை பெயரா இருந்தா என்ன, நிறுத்தல் அளவை பெயரா இருந்தா என்ன என்பதை நுட்பமாக பார்ப்பதைத்தான் நண்பர்களே நாம் இங்கே கவனிக்கிறோம். அத நாம் நுட்பமாக பார்க்கிறோம். அப்ப இந்த பனையின் அளவும் காவின் நிறையும் நினையுங்கால இன்னோடு சிவனும் இன் என்கிற சாரியையை அது பெற்று வரும் அப்படிங்கிறது நாம் பெறுகிற செய்தி நண்பர்களே. நான் இந்த வகுப்பினுடைய தொடக்கத்துல குறிப்பிட்டேன், 9 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் அளவை பெயர்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காண களம், தூணா தூதை, சானா சாடி, பானா பானை, நானா நாழி, மானா மண்டை, வானா வட்டில், இவையெல்லாம் உறவு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம். உலக்கு, அகல்ங்கிறது அளவை பெயர்னு பார்த்தோம். இன்னும் உரையாசிரியர்கள் அந்த 9ஓட தாண்டி பல
அளவை பெயர்களை குறிப்பிடுறாங்க இந்த நூற்பாவில். சீரகம் என்பது ஒரு அளவை, தொடி என்பது ஒரு அளவை என குறிப்பிடுகிறார்கள். சரி நண்பர்களே, இந்த அளவை பெயர்கள் 9 எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு தொல்காப்பியர் ஒரு வரையறையை நமக்கு தருகிறார் அப்படின்னு பாக்குறோம். இந்த அளவை பெயர்களும் இந்த புணர் எல்லை எப்படி வரும் அப்படின்னு அதற்கு சொல்லுகிற போது மொழி முதல் எழுத்துக்கள் 9. இந்த அளவை பெயர்களும் இது போல இன்சாரியை பெற்று வரலாம். அவர் சொல்லுகிற இலக்கணம் வேறு, அவர் சொல்லுகிற இலக்கண கலைச்சொல் வேறு, அது மொழி முதல் எழுத்துக்களை சொல்லி சொல்லுவது வேறு. இதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. சரி, அடுத்தது புறநடை நூற்பா. புறநடை நூற்பால நான் முன்னாடியே சொன்னேன் யாவர் யாருங்கிற வேறுபாட்டெல்லாம் நாம சொன்னோம். அப்போ இந்த புணர்மொழிகள் எப்படி மொழியில் அமைகின்றன அப்படிங்கிறது இந்த தொகை மரபுல நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த தொகை மரபு என்பதே மற்ற உயிர்மயங்கியல், புள்ளி மயங்கியல், அதுல விடுபட்டு போன செய்திகளை கூறுகிற பகுதி அப்படிங்கிறதை நம்ம கவனிக்கிறோம். அதுல சில எண்ணு பெயர்களை தனியா தொகுத்து குறிப்பிடுகிறார். இன் சாரியை பற்றிய பேச்சு வருகிறது. எந்த அளவை பெயர்கள் எந்த எழுத்துல தொடங்கும் அப்படிங்கிற சிந்தனையும் இங்க குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த தொகை மரபு என்பது ஒரு முன்னோட்டம் தான். இன்னும் நிறைய இருக்குது, உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகிற புணரியல் ஆகிய பகுதிகள்ல. அப்போ ஒரு மாணவர் தொல்காப்பியத்தை படிக்க வேண்டுமானால் அவர் காலத்துல இருந்த அளவை பெயர்கள், அப்போ காணா சோலைன்னு மட்டும் பொருள் இல்ல, காணா காப்பாத்தன் மட்டும் பொருள் இல்ல, அது ஒரு நிறை பெயர். குறை என்பது ஒரு அளவை பெயர், அறை என்பதை போல என்கிற நுட்பம். இப்போ துதைங்கிற சொல் நமக்கு தெரியவே தெரியல. அவர் தகரத்துல தோன்றுகிற எழுத்துங்கிறதோட விட்டுறாரு. உரையாசிரியர்கள் இது சங்கு அளவை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், தூதைன்னு பேரு, இது இலக்கியத்துல வருது அப்படின்னு அவங்க சங்க இலக்கியத்துல சான்றுகளை எடுத்து காட்டுவாங்க, தொடிக்கு சான்றுகளை எடுத்து காட்டுவாங்க. அப்பதான் நமக்கு இது புரியும். ஓஹோ, இப்படி எல்லாம் இதைதான் இவங்க தூதைன்னு சொல்றாங்க, இதுதான் இவங்க தொடிங்கிறாங்க, இதைதான் அறைங்கிறாங்க, இதைதான் குறைங்கிற அளவுங்கிறாங்க, இதுதான் பனைங்கிற அளவுங்கிறாங்க. எப்படி வெள்ளம் என்பது ஒரு பெரிய பேர் என்னும் தொல்காப்பியர் இன்னும் அடுத்த சொல்லதிகாரத்துல பேசுவார். ஐம்பர் வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவை பெயர், தாமரை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவை பெயர், ஆம்பல் என்பது ஒரு பெரிய அளவை பெயர். ஆம்பல்னா நமக்கு மலர் தான் தெரியும், தொல்காப்பியம் அது ஒரு அளவை பெயராக குறிப்பிடும். வெள்ளத்தை ஒரு அளவை பெயராக குறிப்பிடும். சார் வெள்ளம்னா தண்ணி தானேங்க, ஆத்துல வர, அது ஒரு பேரன்னு அவர் குறிப்பிடுவார், பெரிய எண் அப்படிம்பார். அதே போலவே சிறிய எண்கள், இந்த தொடி, ககுசு பயன்பாட்டில் இல்லை. ஆனால் தமிழர்களுடைய இந்த நியூமெரிக்கல் நவுன் நாம இதை சொல்றோம். இன்னைக்கு இவர்கள் என்ன மாதிரியான எண்ணு பெயர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையாவது இந்த தொல்காப்பியத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம் நண்பர்களே. அது இன்சாரியை பெறுங்கிறது இலக்கணம், அது வேறு. அந்த இன்சாரியை பெற்று அப்புறம் வேற்று உரிமையை பெற்று அது வரலாம், அதான். அல்லது அப்போ நாம் இப்ப 13, 15 இருக்கக்கூடிய இன் 6ஆம் வேற்றுமை உறுப்பு கிடையாது, அங்க இடப்பொருள் வேற்றுமை இல்ல, அது சாரியை. 18 அப்படிங்கிறதுல இற்றுங்கிறது சாரியை, இத்து போதல்ங்கிற வினை இல்ல. அப்ப இந்த சாரியை என்பது இருக்கிறதே அதுக்கு தனி மீனிங் இல்லைன்னு இவங்க சொன்னாலும் அந்த பொருளை வேறுபடுத்த பயன்படுகிறது. அதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். 10 10 100ங்கிறப்ப இற்று, அந்த மல்டிபிகேஷன், அந்த பெருக்கல் குறிக்க அந்த இற்றுங்கிற சாரியை இருந்திருக்கு. அந்த இற்றுங்கிற சாரியை அந்த பெருக்கல் குறிக்கி இல்லாவிட்டாலும் அது சாரியையாக இருந்தாலும் அந்த பெருக்கிற தன்மையை பொருளாக உள்ளடக்கி இருக்கிறது. இதுதான் பொருண்மை, பொருள் நிலைக்கு உதவுன. சாரியையுடைய வேலையே ஒரு தொடரினுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கு உதவுகிற ஒரு சொல், அதான் இடைச்சொல். அதுக்குன்னு ஒரு இடைச்சொல்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்குன்னு ஒரு இலக்கணத்தை கொடுத்து இதுதான் சாரியைன்னு சொல்லி, இதுதான் நண்பர்களே நம்முடைய 5000 ஆண்டு காலத்துக்கு முன்னைய தமிழர்களுடைய மிகச்சிறந்த விளக்கமுறை இலக்கணம். இதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த தொகை மரபுல அது நுட்பமாகவே பேசப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நான் எப்பவும் தொல்காப்பியுடைய சாரியை கோட்பாடுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நிறைய பேசுறேன். 20 இடங்களுக்கு மேல பேசியிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா
அவர் புணரியல்ல பேசுற சாரியை தனி, உயிர்மைங்கள் புளியமைங்கள பேசுறது தனி, உருபியல்ல பேசுறது தனி, இந்த தொகை மரபுல பேசுறது தனி. தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு தனித்தன்மை வாய்ந்த இலக்கண கூறு சாரியை. சான்ஸ்கிரிட்ல கிடையாது, பாலியில கிடையாது, சூரசேனியத்துல கிடையாது. அவர் காலத்துல வாழ்ந்த பிற எந்த மொழியிலையும் இந்த சாரியைங்கிற கொள்கையே இல்ல. இன்னைக்கு உலகத்துல பல மொழிகள் அது இல்ல. ஆமா, இந்த சாரியை கோட்பாடு அதுவும் இந்த எண்ணுத்தொடர்கள்ல மட்டும் இருக்கிற சாரியைகள், அளவை பெயர்ல மட்டும் வருகிற சாரியைகள், வேற்றுமை உருவு வருகிற போது வருகிற சாரியைகள், சொல்லினுடைய இறுதியில் வருகிற சாரியைகள். தமிழகம் அப்படின்னா அந்த அம்முன்னு முடியும், கர்நாடகம் அம்முன்னு முடியும். இது என்ன பண்ணுவான், சான்ஸ்கிரிட்ல அவன் திருடி வச்சுக்கிட்டு இது சான்ஸ்கிரிட், அதுக்கு வார்த்தை கிடையாது அவன்கிட்ட. சரி, அதுக்கு ஒரு இலக்கண கலைச்சொல் சொல்லியா இல்லையா, இது அம் விகுதியா அப்படின்பா. தம்பி, அதுல எங்களுக்கு விகுதியில வர சாரியை பாது. பல நேரங்கள்ல தமிழ்ல இருந்து இது பிராகிருத்துக்கு போயிருக்கும். பிராகிருத்துல இருந்தப்போ அவன் வேதம் எழுதுறப்ப அதை எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட இருந்துச்சு தமிழ் எங்கள்கிட்ட இருந்து கடை வாங்குச்சுன்னு தலையில் பாட வேற சொல்லுவான். அவன் சொல்ற விபக்தி கோட்பாடு, அவன் சொல்லுகிற காரகா தியரி, அவன் பேசுகிற விகுதி, அவன் எல்லா விகுதியையும் வேற்றுமை இருக்கும்பா. முருகன் வந்தான்னா வந்தாள் இருக்கிற இன்னையும் வேற்றுமை இருக்கும்பா. வள்ளி வந்தாள்னா வந்தாள் இருக்கிற இன்னும் வேற்றுமை இருக்கும்பா. மாடு வந்ததுன்னா வந்ததுல இருக்கக்கூடிய தூவும் வேற்றுமை இருக்கும்பா. நம்ம சொல்லுவோம், எப்பா அது பால் காட்டு விகுதிப்பா, இது ஆண்பாலை காட்டுதுப்பா, இது பெண்பாலை காட்டுதுப்பா, இது ஒன்றன்பாலை காட்டுதுப்பானா. இல்லையா, பொருளை வேறுபடுத்துறதெல்லாம் விபக்தியாம்பா. சான்ஸ்கிரிட் இலக்கணத்துக்கும் தமிழ் இலக்கணத்துக்கும் மாணவர்கள் வேறுபாட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா அவன் காதுல பெரிய பூவா சுத்திடுவான். சரிங்க, நாங்க ஒத்துக்கிறோங்க, நீங்க மாடு வந்ததை கூட வேற்றுமை விரும்புங்கிறீங்க, தூவ வள்ளி வந்தாள் அப்படிங்கிற இல்ல கூட வேற்றுமை விரும்புங்கிறீங்க, முருகன் வந்தானுங்கிற இன்னும் அதெல்லாம் எங்கள்கிட்ட விகுதிங்க பால். அது ஜெண்டர் வேறுபடுத்துகிற விகுதிங்க. அப்போ உங்களுடைய ஜெண்டரை வேறுபடுத்துகிற விகுதியிலே இல்ல. இதுதான் நண்பர்களே, நாம் பிற மொழிகளோடு தமிழ் இலக்கணத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது பெறுகிற அறிவு. இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் அங்கிருந்து வந்தது என கூறிவிடுவார்கள். நமக்கு தனித்தன்மையே இல்லைன்னு விடுவான். நாம தனித்தன்மைகள், ஏன்னா நமக்கு இருக்க கோளாறு என்ன, முருகன் வந்தா வள்ளி வந்தா மாடு நமக்கு தெரியும், அது ஆண்பால் வினைமுற்று விகுதி, இது பெண்பால் வினைமுற்று விகுதி, இது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி, இது வேற்றுமை உருவு இல்ல, இட்ஸ் நாட் கேஸ் சைன் அப்படிங்கிற இலக்கண நுட்பத்தை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை தெரிந்தவர்கள் எண்ணிக்கை குறைகிற போது அவர்கள் என்னம்மா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா இப்போ மொழியியல் சார்ந்து நம்ம நிறைய பேசுறோம், மொழியியல் சார்ந்து புதிய விளக்கங்களை கொடுக்குறோம். உலகத்துல எந்தெந்த மொழியில இந்த வெற்றுருபன் கோட்பாடு இருக்கு, எம்டி மார்க்சியம் கோட்பாடு இருக்கு, அதுல தமிழ்லதான் இது தலை சிறந்தது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பேசாம இருக்காங்க. அதனாலதான் நான் பல நேரங்களில் மாணவருக்கு சொல்வதுண்டு, கொஞ்சம் மொழியியல் படிங்க. இப்ப நான் ஏதோ கொஞ்சமா ஒரு எம்ஏ மொழிகளோட நிறுத்திக்கிட்டேன். அதுக்கு மேல நிறைய இருக்குங்க. நீங்க அதுவும் ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல எம்ஏ ஃபோனடிக்ஸ் இருக்கு, எம்ஏ மார்பாலஜி இருக்கு, எம்ஏ சின்டெக்ஸ் இருக்குது. நீங்க அவன் ஒரு இயலுக்கும் தனித்தனியா ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுக்குறான். அவன் உலக மொழிகள்ல இருக்கக்கூடிய எல்லா தொடர்களையும் எடுத்துக்கிட்டு சிந்தட்டிக்கல் தியரிஸ் இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ், ஃபோனடிக்ஸ் தியரிஸ் இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ், மார்பாலஜிக்கல் தியரிஸ் இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ், செமாண்டிக்ஸ் தியரிஸ் இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ், லெக்சிகாலஜி இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ் கொண்டு கொட்டுறான். நம்ம அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தமிழ்ல எப்படி இருக்குது, உலக மொழிகள்ல எப்படி அகராதி கோட்பாடு இருக்கு, தமிழ்ல எப்படி அகராதிகள் கோட்பாடு இருக்கு, உலக மொழிகள் எப்படி உருபன் கோட்பாடு இருக்கு, தமிழ்ல எப்படி உருபன் கோட்பாடு இருக்குது. அப்போ உலக மொழிகள் இருக்கக்கூடிய உருபன் கோட்பாட்டோட தமிழ்ல இருக்கக்கூடிய பெயர் வினை இடைகுறி கோட்பாட்டை வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன ஒரு 10,000 வருஷத்துக்கு எங்கள்கிட்ட எங்க முப்பாட்டன் சொல்லிட்டு போயிருக்காங்கிறப்போ நம்ம தமிழுடைய சிறப்பை சொல்ல முடியும். வெற்றுருபன் கோட்பாடே எடுத்துக்கோமே. இப்ப இந்த களத்தின் குறை அப்படின்னா களத்தின் 3 களத்தின் 2 அப்படிங்கிறத சொன்னோம். அங்க இன்சாரியே இருக்குன்னு சொன்னோம், அது வெற்றுருபன் கோட்பாடுன்னு. அப்ப எம்டி மார்க்சியம் தியரி இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ் 2 3 மொழி குடும்பத்தெல்லாம் ஒண்ணு சித்திக் மொழி குடும்பத்துல இருக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், துருக்கி மொழியில இருக்கும், தமிழ்ல இருக்கும், மற்ற மொழியில இருக்காது. இந்த பக்கம் இருக்கிற மலை பாலினேசியன் மொழிகள் இல்லாட்டியும் சீன ஜப்பானிய மொழிகள் மட்டும் அது இருக்குது. இந்த வெற்றுருபன் கோட்பாடுங்கிற எம்டி மார்க்சியம் தியரி இதை ஒப்பிடுவதுதான் நம் வேலை. மொழியியலை படித்துவிட்டு தமிழர்கள் உலகம் பறந்திருக்கிற தமிழர்கள் இதுக்குதான் இந்த கலை சொல்லலாம். இப்ப நிறைய பேர் அதுக்கு அகராதிகள் போட்டாங்க. தமிழ்லயே மொழியியல் அகராதி வந்திருக்கு, தமிழ்லயே விளக்க மொழியியல் நூல் வந்துருச்சு. தமிழ்ல எது இதுங்கிறது நம்ம பாக்குறோம்.
பார்த்துட்டு உலக மொழிகளோடு தமிழ் மொழிகளை உரசி பார்த்து எப்படி உலக மொழிகளை விட தமிழ் மொழியியல் சிறந்தது. நீங்க ஐரோப்பிய நாடுகள்லாம் இவர் பிரெஞ்சு லிங்குவிஸ்ட், இவர் ருஷ்யன் லிங்குவிஸ்ட், இவர் ஜெர்மன் லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்றான். தமிழ்நாட்டுல தமிழ் லிங்குவிஸ்ட் தமிழ்நாட்டிலே ஒருத்தரும் இல்ல. எங்களை மாதிரி தமிழ் வாத்தியார் தான் இந்த மொழிகளை படிச்சுட்டு பேச வேண்டியதா இருக்கு. நீங்க எம்ஏ முடிச்சுட்டு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வாத்தியாரா இருக்கிறது வேற. இப்ப எங்க வேலை எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு எம்ஏ இலக்கியத்துக்கு தான் வாத்தியார்னாங்க. we are not linguist. நாங்கள் மொழியியலாளர்கள் இல்லை. நாங்களா விரும்பி மொழியியலை படிச்சுட்டு இந்த மொழியியல்ல இலக்கியத்துல பொருத்தி பார்த்துட்டு இதெல்லாம் மொழியியல் இருக்குன்னு சொல்றோம். அப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மொழியியல் பேராசிரியர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு இலக்கணம்னா என்னன்னே தெரியாம, இது நைடியா தியரி, இது இவரு தியரி, இது அவரு தியரி அப்படின்னு தியரியை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது சரியா இருக்காது. அப்போ நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய மாணவர்கள் எதிர்காலத்துல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மொழியியல் கோட்பாடுகளை உள்வாங்கி தமிழில் இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ், இந்த வரலாற்று தொல்காப்பியம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ், ஒரு ஏன்சியன் லிங்குஸ்டிக்ஸ் புக். இதுல இருக்கக்கூடிய தியரிஸ் எல்லாம் ஏன்சியன் லிங்குஸ்டிக் தியரிஸ். இந்த ஏன்சியன் லிங்குஸ்டிக்ஸ் தியரிஸோட இந்த மாடர்ன் லிங்குஸ்டிக் தியரிஸை ஒப்பிட்டு பார்த்து பேச வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிற கருத்தை சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.